போப்போவும் மந்திரமூளையும் ஒரு தொலைவிலான காட்டில் ஒரு சிறிய அணில் இருக்கும். அதன் பெயர் போப்போ. அது எப்போதும் புது புதுச் சம்பவங்களில் ஈடுபடுவதுதான் அதற்கு எப்போதும் சின்ன சிக்கல்களை உண்டாக்கிவிடும். ஒரு நாள் போப்போ குளிர்காலத்திற்காக விதைகள் சேர்க்கச் செல்லும்போது அதன் பாதையில் மினுமினுக்கும் தங்க நிற முளை ஒன்று கிடைத்தது. ஆச்சரியத்துடன் போபோ அதை தொட்டுக்கொண்டு நாகரிகமாக ஒற்றை கடித்தது. சாதாரண முளையைப் போலவே இல்லாமல் அது ஒளிர்ந்து பொன்னிறத்தில் பிரகாசித்தது. திடீரென மென்மையான ஒரு குரல் ஒலித்தது. "வணக்கம் போபோ, நீ மந்திர முளையை கண்டுபிடித்தாயே?" போபோ அதிர்ந்து பார்த்து, "யார் யார் அந்த குரல்?" என்று கொஞ்சம் பயமுடன் கேட்டது. "நான் தான்." அந்த குரல் சிரித்தது. மூளை இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. "நான் உன்னை ஒரு பெரிய சாகசப் பயணத்திற்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். நீ செல்வது எங்கு என்று விரும்பினால் சொல்லு. நான் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன்." போபோவுக்கு கண்ணிருப்பது